ஒரு இடத்துலையும் போறது தனியாக கண்ணை மூடி கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பொனி. அதனால அவர் செல்வன் இல்லை, நாங்கள் சொல்றோம் இசை ஞானியம் அல்ல, அவர் இசை இறைவன் தான் நாங்கள் சொல்றோம். ஏன்னா நீங்க இறைவனா என்னன்னா, நீங்க ஒரு நகைச்சுவை படம் எடுக்க வருவீங்க, அதுக்கு ஒரு இசைப்பாளர், சிலது இந்த திருள் படம் வாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, அடிக்கடி படம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இசை. இதுக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசை அமைச்சா சரியா இருக்கும். இந்த படத்துக்கு நீங்க எங்க அப்பா மணிவன் எடுக்கிற குவாக்குவா படத்துக்கும் எடுப்பாரு, விஜயா கல்யாணத்துக்கு இசைப்பாரு, 100வது நாளைக்கு இசைப்பாரு, அதே மாதிரி கோபுரங்கள் சாய்ந்தனைக்கு இசைப்பாரு. ரெண்டு மூணுலாம் ஒரே இசைப்பாளர் தான் நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன் இறைவன் இறைவன் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அது நல்லா வந்தாலும் வாழ்த்துவாரு, கெட்ட வந்தாலும் வாழ்த்துவாரு, குழந்தைக்கு வாழ்த்து, பெரியவங்களுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து, உயிரோட இருக்கும் வாழ்த்து, செத்தவனுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து. அது ஒரு அதனாலதான் அது இசை இறைவன். அது ஒன்றும் ஒரு வாழ்க்கை ஒன்றும் சொல்றது இல்லாது. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படம் பார்க்க போகும்போது அப்போ நான் வாழ்வைப்பன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்க்குறோம் அப்படியே ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜான் போது மொத்த பேர் கைதட்டினா அன்னைக்கு தான் பார்த்தேன். கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுதுன்னா, அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொலி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு. இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் இருந்தது. இளையராஜான்னு பேர் போட்டா கிடையாது. அதான் என்ன அரவிந்த் சொன்ன ஒரு பேரை போட்டா வியாபாரம் ஆகிடும். எடுத்தோடனே கதாநாயகன் பேர் தான் போடுவாங்க. ஆனா இளையராஜாவின் இசையில்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான். அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்கு. நான் நிறைய பேசியிருக்கேன், நேர குறைவா இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். எங்க அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு. கலைஞர் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு படம். அந்த படம் கோயம்பேடு ரோகிணியில திரையிட்டாங்க. நாங்கள் கட்சிக்கெல்லாம் திரைத்துறையில் தான் நாங்கெல்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது. அதுல அண்ணன் முரளி, எங்க அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க, தேவையானலாம் நடிச்சிருந்தாங்க. ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்ததா படம்